இன்றைக்கி தேங்காய் பால் சாதமும் இந்த சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு 4 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிரியாணி அரிசியை ஒரே தண்ணி மட்டும் ஊற்றி கழுவி அப்படி தண்ணியெலாம் இஞ்சிற அளவுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஒரு கப்பு ஊற்றுங்க. அதுவும் தேங்காய் எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கு வந்து 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, லவங்கம், இந்த அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டையை மட்டும் போடுங்க. பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, அந்த அன்னாச்சி பூவு, 3 ஏலக்காய், அந்த லவங்கம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படியே பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 பெரிய வெங்காயத்தையும் அதில் போட்டுருவோம். போட்டு இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அப்படி தனித்தனி லேயராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுலேயே நல்லா முக்கால்வாசி வெந்த மாதிரி வரணும். இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டால் இன்னும் நல்லா வதங்கி நல்லா அப்படியே பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கி விடுவோம். இதோட நான் இப்போ ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து நீளமாக வகுந்து மட்டும் வச்சுருக்கேன். இந்த காரத்துக்கு, இந்த சாப்பாடுக்கு இந்த பச்சை மிளகா தான் காரத்துக்கு. அதனால் அந்த பச்சை மிளகாய் மட்டும் ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம்லாம் அப்படி தனித்தனியாக வரைக்கும் வரணும். இதோட இஞ்சி பேஸ்ட்டு ஒரு கப்பு, அதாவது சின்ன கப்பில் ஒரு 2 ஸ்பூன் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அதில் ஒரு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு கப்பும், ஒரு பூண்டு பேஸ்ட்டு ஒரு கப்பு அதையும் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா அப்படியே வதக்கி விட்டுருவோம். அந்த பச்சை வாடை போகணும், இஞ்சி பூண்டு வாடை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே அதிலேயே நல்லா வதக்கி விட்டுருவோம். இதோட இப்போ 10 பூண்டு வந்து பல் உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு பல்லையும் போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்ற போகிறதுனால அவ்வளோ ஜீரணமாக சீக்கிரம். அதுக்காக தான் அந்த பூண்டு இன்னும் கொஞ்சம் கூட பூண்டு சேர்க்கலாம். முழுசாக சேர்க்கறதுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க. நல்லா எல்லாமே அந்த வாடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும். அதுலேயே இந்த பூண்டு முக்கால்வாசி வெந்துடும். நல்லா வதக்கிட்டு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் அளவு எடுத்து இப்போ 8 டம்ளர் தேங்காய் பால் 2 தடவை எடுத்து வச்சுருக்கோம். இந்த 8 டம்ளர் தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிடுவோம். தண்ணியெலாம் வேறு எந்த தண்ணியெலாம் வேணாம். தேங்காய் பால் எடுத்த தண்ணியே போதும். ஒரு தேங்காய் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ஊற்றி நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. தண்ணி நல்லா இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து இந்த அரிசியை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி வந்து இப்போ தண்ணியெலாம் இஞ்சி நல்லா இதாக இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா வறுக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் விடுவோம். நெய் விட்டுட்டு இப்போ இந்த அரிசி அதில் போட்டு இப்போ லேசாக வறுத்து எடுப்போம். இப்போ வறுத்தோம்னா சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ரெண்டாவது உடையவும் செய்யாது சாப்பாடு அவ்வளோ சீக்கிரத்தில். நல்லா அப்படியே போட்டு வறுக்கவும், வறுக்கையிலேயே வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசியை இப்போ பிடிச்சி பாருங்களேன். பிடிச்சி பார்த்தோம்னா அப்படி ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு இப்போ இந்த அரிசி வந்து வறுபடணும். இப்போங்க பிடிச்சா இப்போ கை ஒட்டுது. அப்போ இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இதை நல்லா இன்னும் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் பிடிச்சி பார்ப்போம். நல்லா அப்படி சூட்லேயே ஸ்லோலேயே கூட வச்சு வறுக்கலாம். இந்த இப்போ பிடிச்சி பார்த்தோம்னா இப்படி ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு வரணும் அரிசி. அதான் சாப்பாடு வறுக்கையிலே வாசமும் நல்லாயிருக்கும். சாப்பாடும் உங்களுக்கு உடையாமல் நல்லா அரிசி முழு சாப்பாடாகவே இருக்கும். அரிசி நல்லா வறுத்துருச்சு. இப்போ தேங்காய் பால் கொதிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப கொதிக்கலாம் விட வேணாம். அந்த கொதிக்கிற அளவுக்கு வரையில் இப்போ இந்த அரிசி எடுத்து அதில் போட்டுருங்க. அரிசி போடுறதுக்கும் இந்த இப்போ கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லா இல்லாட்டி தண்ணி சுற்றின மாதிரி போயிடும். அதனால தான் இப்போ இந்த அரிசிக்கு போடவுமே அது கொதிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். போட்டு அப்படியே நல்லா கிளறி விடுவோம். இப்போ இதுக்கு வந்து குக்கர் மூடியெல்லாம் விசில்லாம் போட வேணாம்.
இந்த சாப்பாடு இந்த அரிசிக்கு போடாமே இது நல்லா அப்படி பொழு பொழுன்னு வரும். இப்போ இந்த தண்ணி இஞ்சிற அளவுக்கு திறந்தே வச்சுருங்க. தண்ணி இஞ்சிற அளவுக்கு நல்லா அப்படியே கொதிக்கட்டும், வேகட்டும். இப்போ நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. இந்த வதக்கையிலேயே இந்த சூட்லேயே பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு தண்ணியும் சாப்பாடும் ஓரளவுக்கு இஞ்சிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரையில் இப்போ குக்கர் மூடியை மட்டும் இப்போ போடுவோம். விசில் போட வேணாம், போடாமல் குக்கர் மூடியை மட்டும் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், வேகட்டும். இப்போ சாப்பாடு இப்போ பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இதுக்கு வந்து நான் சிக்கன் வறுக்கிறது பரட்டுறதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு. மிளகு மட்டும் ஒரு 3 ஸ்பூன் கூட எடுத்து வச்சுருப்பேன். சோம்பு 2 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு இதை போட்டு அப்படி நல்லா வறுத்துருவோம். நல்லா பொரிஞ்சு வரணும். வறுத்து அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். அப்படி இதுக்கு வந்து பச்சை மல்லி வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பச்சை மல்லியையும் அதே பாத்திரத்தில் போட்டு இந்த வாசம் வர்ற வரைக்கும் வருது, தீயை விடாமல் வாசம் வர்ற வரைக்கும் அப்படியே வறுத்துக்கணும். வறுத்து அதையும் எடுத்து வச்சுருவோம். அப்படி இதில் ஒரு வரமிளகா, ஒரு 10 மிளகா வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு அந்த சூடு வர்ற வரைக்கும் அப்படியே வறுத்தோம். வறுத்து அதையும் எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ சாப்பாடை பார்த்தோம்னா சாப்பாடை பாருங்கள், அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அப்படியே பொழு பொழுன்னு இருக்கும். சாப்பாடை பார்க்கவே நல்லா வாசமும் இந்த தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த தேங்காய் பாலுக்கும் அந்த பூண்டு இஞ்சி வாசத்துக்கு நல்லாயிருக்கும். வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு சப்போஸ் வேகாத மாதிரி தெரிஞ்சுன்னா தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், அப்படியே அமுக்கி விட்டிங்கனாலே போதும். சாப்பாடை அப்படியே மூடிலாம் போடாமல் இப்போ கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் போட்டு அப்படியே சாப்பாடை அப்படியே லேசாக இப்போ சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு சப்போஸ் வேகாத மாதிரி தெரிஞ்சால் அப்படி லேசாக அப்படியே அமுக்கி விட்டு வெறும் மூடியை போட்டு மூடினீங்கனாலே இந்த சாப்பாடு வந்து நல்லா வெந்துடும். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிட்டு இதுக்கு வந்து நான் இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கன் வறுக்கிறதுக்கு. அதையும் போட்டு சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எவ்வளோக்குளோ நிறையா போடுறீங்களோ அவ்வளோக்குளோ நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா அப்படியே அதை பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா அப்படி வறுக்கட்டும். வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு 3 தக்காளி பழத்தை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா கிரேவியாட்டம் வர வரைக்கும் நல்லா அது வதக்கி விடணும். வதக்கி விட்டு இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் போட்டுருவோங்க. அதுவும் இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி இந்த எண்ணெயெல்லாம் மேலே வருது பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அப்படி வதங்கணும். அப்போ தான் அந்த வாடையெல்லாம் போகும். இப்போ சிக்கன் 1 கிலோ கழுவி சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை இப்போ அதில் போட்டு நல்லா அப்படி கிளறி விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாட்டம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இப்போ அதில் போட்டுருங்க. போட்டு தண்ணி வந்து அந்த சிக்கன் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும், நிறையாலாம் ஊற்ற வேணாம். அந்த சிக்கன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுவோம். அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம். சீக்கிரம் சிக்கன்ன்றதுனால சீக்கிரமும் வெந்துடும். நல்லா இப்போ கொதிக்கட்டும்.
இந்த சாப்பாடுக்கு வந்து இது வந்து குழம்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப வறுத்த மாதிரி இல்லாமல் அப்படியே கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு கப்பு, சின்ன கப்பில் கொஞ்சமாக மட்டும் ஊற்றுங்க. ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு தேங்காய் மட்டும் ஊற்றிட்டு, ரொம்பலாம் தேங்காய் ஊற்றினா நல்லா இருக்காது. கொஞ்சமாக மட்டும் ஊற்றிட்டு நல்லா அப்படி ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் அப்படி இந்த மாதிரி கலர் நல்லா வரும், எண்ணெயெல்லாம் அப்படி மேலே வர மாதிரி வந்தப்போ நான் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மிளகு மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டு சோம்பு சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா அந்த ஸ்டேஜ் வரையில் அந்த இதுகளை போட்டுருங்க. போட்டு நல்லா அப்படியே கிளறி விடுவோம். விட்டு இதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு கப் எடுக்குது. இந்த இதுக்கு வந்து நல்லெண்ணெயும் அந்த மிளகு காரம் தான் நல்லாயிருக்கும் இந்த சிக்கனுக்கு. இப்போ நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா அப்படியே கிளறி விடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கு அந்த வாசத்துக்கும் அந்த மிளகு கறிக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பாடு வந்து காரம் இல்லாமல் தான் இருக்கும். இதுக்கு சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். ரெண்டையும் சுட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. இப்போ எண்ணெய் பூரா நல்லா மேலே வந்திருக்கும். இப்போ சாப்பாடை பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இதோட அந்த சிக்கன் கிரேவி ஆட்டம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.